ஹை காய்ஸ்! அம்மா பொண்ணு மேலேயோ, பையங்க மேலேயோ பாசம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஒரு அப்பா விண்வெளியில இருந்தாலும் தன் பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்குன்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்துட்ருக்க ஒரு அப்பா. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து தன் பிள்ளைய எப்படிலாம் காப்பாற்றுறாருன்னு சொல்கிறத விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் கதையாக சொன்ன கதை தான் "மீரா". இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையை சின்னதாக கொஞ்சமாக கேட்டுருவோமா? இந்த கதை எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிட்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சின்ன வயசில் பிள்ளை ரொம்ப சின்னதாக இருக்கும்போது, ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும்போது பிள்ளை லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்குது. அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, பிள்ளைய வெளியே கொண்டு வரதுக்கு. ஆனால் அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி உள்ள ஏதோ ஒன்று எரிஞ்சு, அந்த எரிச்சலால் பாதிக்கப்பட்ட பிள்ளை என்னதுன்னா, தீயை பார்த்தாவே, நெருப்பை பார்த்தாவே பயப்பட ஆரம்பிச்சிருது. இந்த பிள்ளையோட லைஃப்பில் நெருப்புன்றது ஒரு பெரிய பயமாகவே மாறிடுச்சு. அப்பா அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் பிள்ளை கூட ஒழுங்காக பேச முடியல. பிள்ளையும் அப்பா கூட பேச மாட்டேன்றது. அதனால் ஸ்பேஸ்க்கு போயிடுறாரு. ஸ்பேஸ்க்கு போய் தன்னந்தனியாக வாழ்ந்துடலான்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்காங்கல்ல, பிள்ளையோட அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ஸ்பேஸில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டார் மழை பெய்ய போது, பூமியை இந்த டைம்குள்ளே க்ராஸ் பண்ண போது, பூமியிலேருந்து எல்லாரும் கண்ணால் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பயங்கரமான விஷயம். 50 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டிவி நியூஸில் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. எல்லாரும் அதை எப்படியாவது கேப்சர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வால் நட்சத்திரம் போகும்போது எல்லாரும் ஆசை வேண்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஆசை வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க செகண்ட் அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு இதை எப்படியாவது நான் கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு பில்டிங்க்கு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த டைமில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நட்சத்திரங்கள் நினச்சதுக்கு விட ரொம்ப அதிகமாக, பல மடங்கு அதிகமாக வர்றதாகவும், அது வந்துச்சுன்னா பூமியில் பாதி சைடு, ஒரு சைடு அழியவே போகுதுன்னு சொல்லிட்டும் தெரிய வருது. அந்த அவங்க இருக்காங்கள்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன், அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே ஓரளவுக்கு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூமிக்கு ஒன்றே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஸ்டார் மழை வந்துருச்சு. இவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை காலி பண்ண வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, மீராவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏஐட்ட சொல்லிட்டு மீரா பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காமல் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் ஒரு டைமில் நீ பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் எங்கள் லைன் சுற்றி சுற்றி அவர் கால் அடிக்கும்போது என்ன பண்ணுறது தெரியாமல் பேசுது. மீரா எங்கேயும் பார்க்கும்போது வெளியே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவர். வெளியில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா பயங்கரமான ஸ்டார்ஸ் மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அங்கங்கே எரியுது, தீப்பிடிச்சு அங்கங்கே பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு விழுது. இந்த பிள்ளை இருக்கிற பில்டிங்குமே இடிஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் பிள்ளை வெளியே ஓடியாந்துருது. வெளியே ஓடியாந்ததுக்கப்புறம் அப்பா ஃபோனில் கைட் பண்ணிட்டே இருக்காரு. இங்கே போ, அங்கே போ, அங்கே போன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல செல்ஃபோன் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு பொம்மை கடையில் பிள்ளை மாட்டிக்கிச்சு. ஒரு பொம்மை வழியெல்லாம் பேசுகிறாரு. ஸ்பேஸில் இருந்துட்டு பொம்மைக்குள்ளே இருக்கிற ஒரு மானிட்டர் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இவ்வளோ டெக்னிக்கலாக இவ்வளோ பண்ணி பிள்ளைய ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வர்றார். கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளை நினைக்குது, நம்ம தம்பி என்னானா, தம்பி எங்கேயோ போகிறேன்னு சொன்னானே அப்படின்னு யோசிச்சு பார்க்குது. அந்த பில்டிங் ஆல்மோஸ்ட் அழிய போது, 85% அது அழிய போகுது, அழியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிற இடத்துக்கு இந்த பிள்ளை போகுது அந்த தம்பியை காப்பாற்றுறதுக்காக. அப்பா எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு. நான் பார்க்குறேன், நான் வேறு யார்கிட்டயோ சொல்லி அதை ட்ரை பண்ணுறேன்றாரு. பட் ஸ்டில் ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த பிள்ளை போயிட்டு அந்த பையனை எப்படி காப்பாற்றுச்சு. அந்த பையனை காப்பாற்றுற இடத்துல இன்னொன்று என்னாச்சுன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனும் தானே அழிஞ்சிச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இவர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டேஷனும் அழிய போகுது, இந்த குட்டியாக இவர் இருக்கிற இடமும் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஏஐ எவ்வளோ வார்ன் பண்ணியும் தான் பிள்ளையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், கடைசி வரைக்கும் அவளை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கடைசியில் என்னாச்சுன்னா, அவரும் அங்கே செத்து போயிடுவார். அவர் செத்து போய் பிள்ளையை காப்பாற்றுவார். இதுதான் ஒரு பயங்கரமான எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ அந்த மனுஷன் பொழைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுச்சு. ஒரு அப்பா விண்வெளியிலேருந்து பிள்ளைக்காக எவ்வளோ விஷயம் பண்ணார். சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு இந்த கதையை பார்க்கும்போது. நம்மளுக்கு ஐயோயோ ஏன்டி இப்படி பண்ணுற, உங்கள் அப்பா சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லி சில டைமில் அந்த மாதிரி தோணியிருக்கும். இதே மனுஷா நீ கீழே போய் அந்த பிள்ளையை காப்பாற்றுறா, இங்கேருந்து கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கத்துற மாதிரி இருக்கும் நம்ம. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மைனஸஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. பாய்.